சரி, அடுத்ததாக இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்குள் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுதும் தெய்வ ஊழியர்கள் நம்ம கடுமையான நேர நெருக்கடியின் மத்தியிலும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை நமக்காக பகிர்ந்து கொள்வார்கள். முதலாவது நமது போல்பேட்டை சேகரம் ஐயா ஜேக்கப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அருமையான தருணத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். போல்பேட்டை தூய மிகாவேல் ஆலயத்தின் சார்பிலே எங்களுடைய ஆலயத்திலே அங்கமாக இருக்கிற அவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக இந்த நாளிலே வேதாகம ரகசியம் என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிற அருமையான சகோதரர் ஜே சந்திரசிங் அவர்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், முன்னால் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் பேசலாமா என்று சொல்லி, அந்த அடிப்படையில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் அருமையான சகோதரரை குறித்து நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் போல்பேட்டைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 3.5 மாதம்தான் ஆச்சு. இந்த 3.5 மாத பழக்கம்தான். ஆனால் வீடு சந்திப்புக்கு போனால் அதிகமாக நேரம் செலவு பண்ணுற வீடுனா அவங்க வீடு தான். வேத வசனத்தை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள். ஆனால் எனக்கு இந்த அளவு இவங்க ஆழமாக தேவனோடு நெருக்கம், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர் என்பதை இப்போ தான் நான் அறிஞ்சேன். அவங்க பேசும்போது சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக நான் எப்படி பேசுனேன்னா, அவங்கள நம்ம சபை ஊழியர் ஆக்கிடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையில் தான் அவர்களோடு நான் பேசி கொண்டிருந்தேனே தவிர, ஆனால் ஆண்டவருடைய சத்தியங்களை, ஆண்டவருடைய வெளிப்பாடுதலை பெற்ற ஒரு தேவ மனிதனாக இப்பொழுது தான் நான் அவர்களை பார்க்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா விதமான கிருபை வரங்களையும் கொடுக்க போகிறதில்லை. அப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த வகையில் புத்தகம் எழுதுவதற்கான ஒரு பெரிய கிருபை, அதுவும் சும்மா இல்லை, ரகசியங்களை. அவங்களுடைய ரைட்டிங்கை நான் ஒன்றும் வாசிக்கலை, அண்ணன் வாசித்தேன்னாங்க. நான் ஒன்று கூட வாசிக்கலை. நியாயப்படி நான் வாசித்திருக்க வேண்டும். ஏதாவது அவங்களுடைய ஒரு பகுதியாவது வாசித்திருக்க வேண்டும். இனி கண்டிப்பாக நான் வாசிப்பேன். அதாவது அவங்க அநேக தெளிவுகளை பெற முடியும் என்று சொன்னார்கள். நிச்சயமாகவே இந்த புத்தகத்திற்காக அவர்கள் எடுத்த முயற்சிக்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பிரசங்கம் பண்ணுறது கூட ஓரளவு ஈஸி, ஆனால் புத்தகம் எழுதுவது என்பது ஈஸி அல்ல. நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். நான் ஏற்கனவே ஊழியம் செய்த திருச்சபை சார்ந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஏழை மனிதர். ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கார். அவர் ஏக்கமும் எப்படியாவது ஒரு புக்கு வெளியிடணுயா, அதாவது நம்முடைய பகுதியிலே ஊழியம் செய்த மிஷனரிகளை குறித்து, அவங்க இருந்த கீழச்சேத்தலை கிராமத்தில் ஊழியம் செய்த கிம்காம் என்கிற ஒரு மிஷனரி, அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது புக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவர் தேடி வந்தார். அவருக்குள்ளே இருந்த ஒரு தாகம், எப்படியாவது சில காரியங்களை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு தாகம். அவர் சொன்னார், இது சாதாரணமான விஷயம் இல்லை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஐயான்னு சொன்னார். இதற்காக மதுரைக்கு போனோம், சென்னைக்கு போனோம் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். அதாவது புத்தகம் வெளியிடுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பேசுனா அது அப்படி மறந்துடும். ஆனால் இது ஒரு ரெக்கார்ட், அடுத்த சந்ததிக்கு அப்படியே தலைமுறையாக போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே அருமையான சகோதரனை நான் இயேசுவின் நாமத்திலே போல்பேட்டை தூய மிகாவேல் ஆலயத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கிருபையை இந்த 4 வாலிபர்களுக்கு தான் கொடுத்தார். பாபிலோன் தேசத்தில் இருந்த அதே போல அருமையான சகோதரனுக்கு ஆண்டு இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே, தானியேலுக்கு இரவிலே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாருக்கும் இல்லை, 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒரு ஆள் தானியேலுக்கு மட்டும் தான் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே ஆண்டவர் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணாலும், எல்லாரும் வேதாகமத்தை வாசித்தாலும் சிலருக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, அவங்க தான் உலகமெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். வேதாகமத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், ஒருவேளை நாளைக்கு கூட எங்களுக்கு அந்த புறஜாதி மக்களை சார்ந்த ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. எப்படின்னா, ஆண்டவர் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை காமிக்கார். அப்புறம் பார்வோனுக்கு சொப்பனத்தை காமிக்கார். இது சாதாரண மனுஷனுக்கு காமிச்சிருக்கலாம், அல்லது ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதருக்கு காமிச்சிருக்கலாம். இதெல்லாம் உலகத்தில் நடக்க போகிற பெரிய விஷயம். யாருக்கு காண்பித்தால் எல்லாருக்கும் தெரியுமோ
ஆகவே அவர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த வகையில் சில ரகசியங்களை ஆண்டவர் யாருக்கு காண்பிச்சா அவர் தன்னால் முடிந்தவரை அந்த ரகசியம் உலகமெங்கும் போகுமோ, அதற்காக பிரயாசப்படுவாரோ, அந்த ரகசியம் வெளியே வருவதற்கு யார் கடினமாக உழைப்பார்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பார். அந்த வகையிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு பாத்திரமாக நான் அருமையான சகோதரர் சந்திரசிங்கை நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் அப்படி பார்க்கல. ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அவர்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக வாழவும், இன்னும் இதுபோல் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அநேக புத்தகங்கள் எழுதவும் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே அருமையான சகோதரனுக்கு கிருபைகளையும் வரங்களையும் தந்து அவரை வழி நடத்துவாராக. ஆமென். ரொம்ப நன்றி ஐயா.